ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुब्रह्मण्यं कांची पीठं सुरभिजितं दिव्यज्ञानवेशं कांचीं जगतो नमस्ते अपारकर्ण सिंधुं ज्ञानदं शांतिरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामुदानं कलियुगदेवं कांचीमानि யூடியூப் சேனல் பிரத்யேகமா நமது மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொடுக்கும் வழிகளை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வளம் பண்ணுங்க தினமும் பார்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நம்ம சேனல் தான் அதுக்கு தலைப்புங்கிறத நம்ம முதல்ல ஆரம்பித்தோம். இந்த மாதிரி சேனல்களில் முதலாக அதுக்கப்புறம் வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்கிறோங்கிறது மொத்தமாக அதில் கூடுமான வரைக்கும் இங்கிலீஷ் நான் தான் நிறைய பேருக்கு தெரியறது, எனக்கு வேறு பாஷை தெரியாது. அப்புறம் தமிழில் வராது, எப்பயாவது ஒன்று ரெண்டு எபிசோடில் இருக்கலாம். இதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு எபிசோடுக்கும் அது இருக்குது. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு எல்லாருமே பைங்கிறாளே பிரிவா, எல்லாருமே பைங்கிறாளே பிரிவா. பைனா கிளம்பணும் ஊருக்கு, என்ன பண்ணுறது, அந்த குறை வாளுக்கு வந்து மகாபிரிவா வந்து சித்தியான பிறகு சூக்ஷ்ம ரூபமாக இருக்கும்போது நடந்த சம்பவம். பெரியவா தான் பரமேஸ்வரன் எப்போவே இருக்கார், இப்பயும் இருந்துருக்கார், அந்த பக்கத்துலேயே இருந்து கேட்டுருக்காரு. நான் சரியாக சொல்கிறேன்னா இல்லையா எல்லாம் பார்க்குறாரு. 2018 டாக்டர் கோமலவல்லி அப்படிங்கிற வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தார், பெரிய ஒரு பொசிஷனில். அவர் வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா அந்த லேடி. அவளுக்கு வந்து திடீர்னு ஷேகான் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டெம்பரவரியாக ஒரு ப்ராஜெக்டுக்கு அங்கே போய் முடிச்சுட்டு சில வேலையை கொடுத்துருந்தா. அது வரணும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், அதுக்கான கிளம்ப வேண்டியது, வேறு வழி இல்லை, கிளம்பணும். அவளுக்கு தமிழ் இங்கிலீஷ் தவிர வேறு எதுவும் தெரியாது, ஹிந்தி அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். பெரியவா மகாபிரிவாவோட பக்தை, முதல்ல அதை சொல்லணும். போருமே தப்பிச்சிருவா, எப்படியாவது பெரியவா விடமாட்டா. இப்போ கிளம்பி அங்கே போனால் இவளுக்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னா, மகாபிரிவா வந்து கூடயே இருப்பார், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் மனசுக்குள்ளேயே. அதனால் எல்லாத்துக்குமே பெரியவா கிட்ட பேசுவா. பெரியவா வந்து காதில் வந்து ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு பண்ணிப்பா. எப்படிப்பட்ட அனுகிரகம் அவளுக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால் இங்கே அங்கே போனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் நல்லா பழகினான், இவாளும் நல்லா பழகினாவா கூட நல்லா போயிட்டே இருந்தது. அப்புறம் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருது. அது என்ன, ஒரு வருஷம் இருந்தாலும் 2 வருஷம் இருந்தாலும் அந்த கட்டுரையில் அதை பற்றி எழுதலை. ஏதோ இருந்திருக்கா, ரொம்ப க்ளோஸாக எல்லாம் நல்லபடியாக பழகியிருக்கா. இன்னொரு 2 நாள் அது மாதிரி தான் இருக்குது. ப்ராஜெக்ட் முடிஞ்சு கிளம்பும்போது அவள் அப்பா வந்து இந்த கோமலவல்லியோட தந்தையார் ஃபோன் பண்ணி சொல்கிறா, நீ இருக்கிற இடம் இந்த ஷேகான்ற இடத்துல வந்து நர்மதா நதி இதுவாக இருக்கு, அங்கே ஓடுறது அப்படின்னு பார்த்தோம். அங்கே வந்து அந்த சால கிராமம் கிடச்சிதுன்னா கொஞ்சம் வாங்கிட்டு வையன். அவள் சொல்லிட்டா அப்பா கிட்ட, அப்பா இந்த மாதிரி கடைசி நிமிஷமாக இருக்குது, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, இங்கே யாரையும் எனக்கு அது விஷயமா நான் போய் கேட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் பிடிக்கும், என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. இருந்தாலும் பார்க்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ட்டா. ஃபோனை வச்சுட்டா, முடிஞ்சுது. பெரியவா தான் அங்கே இப்போ பார்த்துட்டு இருக்காளே. பெரியவா வந்து என்ன பண்ணுறா, அங்கே வர ஒரு வீட்டில் தங்கியிருக்கா. அந்த வீடு வந்து ஆஃபீஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ண வீடுனால அந்த ரெண்டல் ஹெச்ஆர் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு கிடச்சிருக்கிறது. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு லேடி, அவள் வந்ததே இல்லை இது வரைக்கும், இன்றைக்கி தான் முதல் தடவை வரா. பெரியவா கிட்ட தான் அவன் வேண்டின்னு இருக்கல. பெரியவா அப்பா ஃபோன் பண்ணதா எல்லாம் தெரியுமே பெரியவாளுக்கு, பெரியவா தான் கூடியே இருக்கா. வரா, வந்தோடனே பெரியவா வந்து சொல்கிறா, இவகிட்ட கேளு, இவகிட்ட அந்த இது கேளு, சாலகிராமங்க கேளு. வேணான்னு நினைக்கிறா. இவன் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா, வேணாம் பெரியவா இவகிட்ட, நம்ம யாரோ வந்திருக்கா அவகிட்ட, இன்னைக்கு போய் கேட்க வேண்டாம். அவன் வர வந்து, நான் இந்த மாதிரி நான் அவசரமாக வந்தேன், உங்களை பார்க்கவே முடியல, இவ்வளோ வருஷமாக நம்ம ஒரு தடவை கூட மீட் பண்ணல, நான் இன்றைக்கி நீங்கள் இன்னும் 2 நாளில் கிளம்புறேன், அதனால் எனக்கு ப்ரெசன்ட் கூட வாங்கிட்டு வர முடியல, அதை எப்படியா கொடுத்து அனுப்பலாமான்னு பார்க்குறேன், இல்லைன்னா உங்களுக்கு நான் அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு கர்டசி விசிட் மாதிரி தான் நான் வரேன் அப்படின்னு கிளம்பும்போது பெரியவா கேளு
அப்படிங்கிறா. சரின்ட்டு சொன்னால் இந்த மாதிரி எனக்கு வேறு ஒன்றும் வேணாம், ஒரு சின்ன இதை முடியுமா பாருங்க, இப்போ இல்லை உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், இங்கே சால கிராமம் கிடைக்கும்ன்றா. எங்கள் அப்பா கொஞ்சம் கேட்குறா, அது கிடைக்குமான்னு தெரியல, உங்களால் முடிஞ்சால் அது எனக்கு ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை அது கடைசி விஷயமா இருக்குது, கொஞ்சம் அது பார்க்கணும், அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, நான் பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன், இப்போ கொடுக்க முடியலைன்னா ஊருக்கு ஒன்றா உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கிளம்பிட்டான். கிளம்பி போன பிறகு இவன் ஆஃபீஸ்க்கு போனான்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஆஃபீஸில் வந்து எல்லாரும் பை பைங்கிறாளே தவிர, நான் ஸ்டேஷனுக்கு வந்து இவ்வளோ 2 வருஷமாக 1 வருஷம் 2 வருஷமாக கூட இருந்து வாழ், நான் வந்து ஸ்டேஷனில் வந்து உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. அவள் மனசில் குறை, எல்லாம் நம்ம மனுஷனாக பிறந்துட்டுமே அந்த இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். நீ அம்போடு போயிட்டு வா அப்படின்ற பை பைங்க நானா என்ன பண்ணுவேன், அது வேறு. அப்புறம் பெரியவா கிட்டேன், பை பைங்கிறா பெரியவா எல்லாரும். யாருமே வந்து நான் ஸ்டேஷனுக்கு வரேன், சென்ட் ஆஃப் பண்ணுறேன், இவ்வளோ இதுவாக இருந்திருக்கேன், எனக்கு வந்து யார் எனக்கு இங்கே சொந்தக்காராளாக இருக்கா, இவா தானே எனக்கு அப்படி சொல்கிறாளே வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது வேறு சொல்லிட்டு இருக்கா. பெரியவா கிட்ட தான் எல்லாம் கம்ப்ளைண்ட்டும், பெரியவா என்ன பண்ணுவான்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா கிளம்புறதுக்கு, ஸ்டேஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அன்றைக்கி தான் அன்னையோட எல்லாமே இங்கேருந்து முடிச்சுட்டு கிளம்புறா. கான்டாக்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இனிமேல் திருப்பி பழையபடி அந்த ஸ்கூலுக்கு போகணும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சென்னைக்கு வரணும். இப்போ வந்து ஒரு கார் அதுக்கு முன்னாடியே வந்துடுத்து, வந்து அந்த ஓனர் அந்த பொம்பளையோட பிள்ளை வரார், வந்து இது மாதிரி அம்மா தான் அமிச்சா, உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் போய் ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க அப்படின்னு. சரி கிளம்பி போனார். அங்கே போய் அந்த ஷேகான் அந்த ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் போன பிறகு அவர் சொல்கிறார், அந்த பையன் அம்மா வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க, இதை வந்து உங்ககிட்ட. சரி இல்லை நீங்கள் திறந்து பாருங்கண்ணா. திறந்து பார்த்தானா அந்த சால கிராமம் 2 இருக்குது. பெரியவாக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டா மனசுலையே, பெரியவா தானே பேசிகிட்டே இருக்கா கூடவே, ரொம்ப அப்புறம் வந்து நான் வரேன் கிளம்பி போயிட்டா. இப்போ வந்து வேண்டிகிட்டு இருக்கிறதுக்கு பெரியவா ஆன்சர் பண்ணிட்டாலே, இவளுக்கு தெரியவே தெரியாது, அவன் முடியாதுன்ட்டு தான் போனான். ட்ரை பண்ணுறான்னா நான் முடியாதுன்னு அர்த்தம். ஆனால் அங்கே போனால் ஸ்டேஷனில் இருக்கா, பிளாட்ஃபாரத்தில் ஆஃபீஸே அங்கே வந்துடுது, யார் தெரியுற எல்லாரும் வந்து பை பை சொல்ல, நிஜமாக வந்து எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணான். பெரியவா கடைசி வரைக்கும் விடலை. ஜெய் ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபரிவ பாதமீச்சரணம், மகாபரிவ பாதமீச்சரணம்.